குவார்டர்லி லீவுக்கு எப்படி படிக்கணும்னு தெரியலையா? ஒரு ஒரு நாளைக்கும் தனித்தனியா ஸ்டடி பிளான் போட்டு தரேன். வேணுன்றவ மட்டும் படி. புடிச்சா படிச்சுடு. புடிக்கலையா தட்டிக்கிட்டு. ஒண்ணுமே பிரச்சனை இல்ல. ரைட். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு 8 மணிக்கு தான் படிக்கிறது ஸ்டடி பிளான் போட்டிருக்கேன். மார்னிங் 8 to 9 சோசியல். எதுக்காக சோசியல் அப்படின்னா, சோசியல் எக்ஸாமும் சுத்தமா லீவ் இல்லை. ஸோ நீ அதிகமாக ரிவைஸ் பண்ணியிருக்க மாட்டேன். அதுக்காக ஃபர்ஸ்ட் சோசியல் படிக்கலாம். ஸோ சோசியலில் ஹிஸ்ட்ரி படி, ஜாகிரபி படி. அப்போ ரெஸ்ட் எடு. நிறைய ரெஸ்ட் எடுக்க டைம் கொடுத்துருக்கேன். படிக்கிறதுக்கு மினிமமாக ஒரு 4 to 5 hours தான் கொடுத்துருப்பேன். மற்றது எல்லாமே ரெஸ்ட்டுக்கு தான் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால அந்த 4 hours மட்டும் படிங்க, ஓகேவா? ஸோ அடுத்து ஃபோன் யூஸ் பண்ணு, ஸ்கூல் ஒர்க் பண்ணு, அப்புறம் அசைன்மெண்ட், கிளாஸ் ஒர்க், ரெக்கார்டு, இது எல்லாத்தையும் பண்ணிட்டு அப்புறம் நைட்டு மொபைல் யூஸ் பண்ணும்போதே மேப் மட்டும் பார்த்துரு. அப்புறம் 11th 12th சேம் 8 மணிக்கு ஏஞ்சிக்கிற. கெமிஸ்ட்ரியில் நாங்கள் இம்பார்ட்டன்ட் போட்டிருப்போம். அதில் நீ மிஸ் பண்ண ஆர்கானிக் கொஸ்டின்ஸ் மட்டும் படி. எதுக்காக கெமிஸ்ட்ரி படிக்கணும்னா, அதில் தான் அதிகமாக கிரியேட்டிவ் கேட்டிருக்காங்க. அதிகமான டிஸ்ட்ரிக்டில் கஷ்டமான கொஸ்டினாக கேட்டதும் கெமிஸ்ட்ரி மட்டும்தான். அடுத்து இன்ஆர்கானிக் படி. அப்புறம் நல்லா ரெஸ்ட் எடு, மொபைல் பாரு, நல்லா